ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கேன், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், சூப்பரான இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். இது வந்து சித்திரை புத்தாண்டுக்கு நீங்கள் செய்யலாம். எள்ளை வச்சு செய்ய போகிறோம். எள்ளு ரோல்ஸ். என்ன தம்பி, இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறது? செசாம் ரோல்ஸ் வந்து சிங்களத்தில் வந்து தலைக்கரளி என்று சொல்லுவீங்க நம்ம நினைக்கிற நண்பர்களே. அதுதான் செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் கூட. சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. நீங்கள் இதை செஞ்ச ஒரு போத்தலில் போட்டு வச்சிங்கன்னா எடுத்து சாப்பிடுவீங்க. அப்படி ஒரு ஸ்வீட். சரியா, வாங்க செய்யலாம். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காம நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா, நிறைய பேர் வீடு தேடி வந்து கறி பவுடர் எடுக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வாங்க கடகடண்டு சூப்பரான சுவையான தலைக்கரளி செய்யலாம். சரியா, எள்ளு ரோல் வாங்க செய்யலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பாருங்கள், தேவையான பொருட்கள் எடுத்துருக்கேன். நான் வந்து நாட்டு சர்க்கரையெல்லாம் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணுமென்னா நீங்கள் மற்ற சர்க்கரை கூட எடுக்கலாம். அதை வந்து நல்லா தூளாக்கி எடுக்கணும். எள் எடுத்துருக்கிறேன். நான் வந்து நல்ல எள் எடுத்துருக்கிறேன். கல் எதுவுமே இல்லாத நல்ல எள் எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் இதை வந்து கழுவே இல்லை. நீங்கள் வந்து அந்த எள்ளு கொஞ்சம் கல்லுகள் அந்த மாதிரி இருக்குமா இருந்துச்சுன்னு சொன்னால் கழுவி போட்டு அரிச்சு கழுவி வடித்து எடுத்து போட்டு அதுக்கு பிறகு வறுத்தெடுக்கலாம். இங்கெல்லாம் தேங்காய்ப்பு எடுத்திருக்கேன். எல்லாமே இந்த கப், இந்த நான் தேங்காய்ப்பு எடுத்துருக்கிற அளவால் எள்ளும் எடுத்துருக்கேன், சர்க்கரையும் எடுத்திருக்கேன், தேங்காய்ப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுகளில் எடுக்கிறீங்களோ, இப்போ சின்ன டம்ளரோ பெரிய டம்ளரோ நீங்கள் எந்த அளவுகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுப்படியே இந்த 3 பொருட்களையும் எடுத்துருங்க. சரியா, இப்போ வந்து அடுப்பை போட்டுட்டு சட்டியை வச்சுட்டு முதல்ல எள்ளை கொஞ்சம் லைட்டாக வறுத்தெடுப்பேன். இது நல்ல எள்ளு பார்த்தீங்களா, அதால் வந்து நான் கழுவே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து விட்டாச்சு. இந்த வெடிக்கிற மாதிரி சத்தங்க கேட்க இறக்கிறோம். இறக்கி இனி வந்து தேங்காய் பூ எடுத்துருக்கேன். தேங்காய்ப்பை வறுத்தெடுப்பேன். தேங்காய்ப்பை கருகாமல் நல்ல ஒரு நான் சொல்கிறது நல்ல ஒரு இதாக ஈரம் இல்லாமல் நல்ல வடிவாக வறுத்தெடுப்போம். இப்போ பாருங்கள், தேங்காய்ப்பு நல்லா வறுபட்டு வருதுங்க. பார்த்திங்கன்னா இந்த ஈரம் இல்லாமல் நல்லா வறுபட்டு இப்படி எண்ணெய் தம்மியாக வரணும். அந்த தேங்காய்ப்போட ஈரம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும். அப்போ தான் நாங்கள் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது. சரிங்களா, நல்ல ஒரு வாசம் வரும் வறுபடைக்க. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். அடுப்பை நிப்பாட்டி போட்டும் வறுத்து கொண்டிருக்கணும். அந்த சூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சட்டியில் சூட்டுக்கு அடிப்பிடிச்சிடும். அதால் அப்படியே கைவிடாமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இப்படி வறுத்து விடுவோம். இப்போ இந்த வறுத்து வச்சுருக்க எள்ளை இந்த மிக்சியில் போட்டு அரைச்செடுப்போம். எல்லாத்தையும் போட போகிறதில்ல, நான் கொஞ்சத்தை வைப்பேன். ஏன்னா அந்த எள்ளுக்கு அடிபடணும் இல்லையா, அதுக்காக. இவ்வளோ இருக்கட்டுக்கும் இதை அப்படியே போடுவேன். இது இவ்வளோத்தையும் தான் நல்ல பட்டை அரைச்செடுப்பேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதை இல்லை சேர்ப்பேன். நல்ல வாசமாக இருக்கேன்னா அப்படி நல்ல வடிவாக அப்படியே எடுத்து இதில் சேர்த்துட்டு இந்த எள்ளு இருக்குது தானே, இதையும் வந்து இதோடு சேர்த்தேன். இங்கே வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்துருக்கிறேன். இதையும் ஒருக்கா மிக்சியில் போட்டு சுற்றி எடுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை கூட எடுக்கலாம், சும்மா சர்க்கரை. இதையும் ஒரு சுற்றி எடுப்பேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதையும் இல்லை சேர்ப்பேன். வறுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் சேர்ப்பேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இனி இது எல்லாத்தையும் நல்லா இருக்கா கலந்து விடுவோம். இந்த மாதிரி அடியில் இருந்து நல்ல வடிவாக எடுத்து கலந்துடணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். பார்த்திங்களா, நல்லா கையால் பிடிச்சி இந்த மாதிரி இப்படி பிடிபடுற மாதிரி இருக்கணும். இந்த இப்படி அந்தளவுக்கு கலக்கணும். பார்த்திங்களா, இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இனி வாங்குவோம், அடுத்த கட்டத்துக்கு போகலாமா. லைட்டாக சுடும் தான், நான் சூட்டோடைய செய்கிறேன். உங்களுக்கு சூடு புறக்காட்டிக்கு கொஞ்சம் ஆற வச்சு செய்யுங்க.
சூட்டோடைய செய்தால் நல்ல. இது ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்லோன் பட்டேன் என்ன இது ஒன்று வேணும். இது புதுசு, இப்போ யூட்டை விட்டு கலைச்சி விட்டு வேண்டி சொல்லி வேணேன் என்ன அவர் வேண்டி தராமல் எஸ்கேப் ஆக பார்க்க வேண்டி தாங்க என்கிட்ட இருக்கிற தேடன்ட்டார். ராஜா எனக்கு அதெல்லாம் வேணால் எனக்கு புதுசு தான் வேணுமெண்டு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி புதுசாகவே வாங்குங்க. ஏன்டா சாப்பாடுகள் செய்கிறது தானே வேண்டிட்டு இங்கே பாருங்க, எங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வெட்டி எடுக்கணும். வெட்டி தரச்சில் வால் பிளேட்டை வேண்டி தந்து இந்த வெட்டி இடன்னுட்டு போயிட்டு விடனே இவன் நாங்கள் இதை வெட்டி எடுப்போம். வெட்டுவேனாடாம்மா நானும் வெட்டி எடுக்கிறேன்னா வெட்டுக்கடா பற்றி அதான் பால் பிளேட்டுன்றதுங்க. அதான் போகிறேன் இப்படி. எங்களுக்கு இதை விட சின்னதாக வேணுமென்றாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வெட்டி எடுக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுக்கிறேன் ஏன்னா இது கணக்காக இருக்கேன். ஆக இந்த அளவு சின்னதாண்டா சின்னதாக இருக்குது வேணா. இந்த பக்கம் 2 பக்கம் ஒரு பக்கம் தான் என் வால் பிளேட். இப்படி தான் பிடிக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெட்டியாச்சு. வடிவாக வெட்டி போட்டு இந்த 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 பட்டையில் தூசிகள் எல்லாம் இருக்கும், அதெல்லாத்தையும் நீங்கள் வடிவாக துடைச்சி எடுக்கணும். இப்போ இந்த சாப்பாடுகளுக்குள்ள போச்சுட்டா சங்கம் பொறுப்பேக்கா சரியா சோவாதாஞ்சோன்னு பேர் சொல்கிறேன் இல்லைன்ட்டா அதெல்லாம் வடிவாக துடைச்சி எடுக்குவா. பார்த்தீங்களா, இந்த அளவு சைஸுக்கு நான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணுமெண்டா நீங்கள் சின்னதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, பட்டையை இந்த மாதிரி வெட்டி எடுத்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுங்கள். இந்த தூசிகள் இருந்தாலும் முள்ளுக்கு தச்சேன்னு போனாலும் வந்து வடிவாக கழுவி எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். இனி இதில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதுக்குள்ளே போட வேண்டிய இந்த மாதிரி நல்ல இறுக்கி அமர்த்தி போடுறோம். பட்டை கொஞ்சம் ஆக நீளமாக இருந்தால் எடுக்கிறது கஷ்டம், அதெல்லாம் கணக்காக இந்த அளவுக்கு வெட்டுங்க. சரிங்களா, இப்படி விற்குமே தம்பி. அந்தோனியார் கோயில் பெருநாள் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கொண்டாந்து விற்பினமே கூடுதலாக அந்த மஸ்கெட்டுகள், இந்த எள்ளு அல்வா தானே என்ன எள்ளு அல்வான்னு சொல்லலாம். நாங்கள் வேறு என்ன சொல்லலாம், எள்ளு ரோல்ஸ்ன்னு சொல்லலாம். தொதோல் விற்பினோம், மஸ்கெட் விற்பினோம், அப்படி எல்லாம் விற்பினோம். அதில் இது முக்கியமாக இருக்குவே என்ன நல்லா இருக்குங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி எடுக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவேன். கிணக்க கொடுக்க தேவையில்ல, உண்டை கொடுத்தாலே அவ்வளோ சத்தான சாப்பாடு தான். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவேம்மா. நல்லா இந்த மாதிரி இறக்கி அமர்த்தி போட்டு 2 பக்கம் அப்படி அமர்த்தணும். பார்த்திங்களா, இப்படி வச்சு போட்டுங்க. இதுக்கு வைக்கும்போதே அமர்த்தி தான் வைக்கணும். இந்த கையை இந்த விரலாலே தான் பிடிச்சிருக்கணும், நடிக்கிறதால கொட்டுன்றோம். அதால் பிடிச்சிக்கொண்டு அப்படி வச்சு அமர்த்தி இது உடஞ்சிட்டு அப்புறம் அதை வடி வச்சு அப்படி தான் உடையும். இதாண்டும் நீங்கள் திருப்பி செய்யுங்க. இப்படி உருக்கி அமர்த்தாட்டிக்கு அப்படி தான் உடையும். இந்த தஜன் உங்களுக்கு இது பிடிபடாத தன்மை இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீனி எடுத்து நீங்கள் இந்த கரமல் மாதிரி காய்ச்சி போட்டு விட்டு தண்ணி தன்மையாக காய்ச்சி அப்படியே விட்டு குழச்சி எடுக்கலாம். உருண்டையாகவும் பிடிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு செய்தெடுப்போமா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இங்கே வந்து ஆயில் பேப்பர் வேண்டி இருக்கிறேன். இப்போ இந்த ஆயில் பேப்பரை தான் வெட்டி சுற்றி எடுக்க போகிறேன்னு விழுந்துட்டு நல்ல காலம் வேண்டா. ஒட்டி பிடிச்சிட்டிங்க. இது வந்து நீங்கள் அளந்தே எடுக்கலாம். இந்த மாதிரி இப்படி பாருங்கள், இந்த அளவு தான் தரும். அப்படி தான் சுற்றி எடுப்போம் நாங்கள். இந்த இவ்வளோ அப்போ இவ்வளவு வேணும் நாங்கள் தான் அந்த மாதிரி அளந்து எடுக்கலாம். இதெல்லாம் கலந்து என்ன வேணாம் அங்கே பாருங்க, 2 செல்லக்குட்டி வந்திருக்கணும்.
இதை அப்படியே வெட்டி எடுப்போம். வந்து பாருங்கள், இப்படி எந்த அளவுக்கு இப்படி மடிச்சிட்டேன் நான், ப்ளீட் மாதிரி பார்த்தீங்களா, இப்படி மடித்து போட்டு ரெடியாக வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது நடுவில் வச்சா எங்களுக்கு இவ்வளோ சுற்றுறதுக்கு இங்கே இடம் வேணும், அதை பார்த்துட்டு இவ்வளோத்தோடு வெட்டினோம்னா சரி. இப்போ பாருங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இனி நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுற்று அப்படி இப்படி இந்த பக்கமும் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்களா, இதே மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுக்க வேண்டிய இப்படி ஒன்றை வச்சுட்டு இது இந்த பக்கம் வேண்டா, இது இந்த பக்கம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுப்பேன். இப்போ பாருங்கள், எங்களோட சூப்பரான தலைக்கரளி ரெடி ஆயிட்டு. சரியா, எள்ளு ரோல்ஸ் என்ன, வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்படியே நீங்கள் போத்தில் போட்டு வச்சிங்கன்னா உங்களோட பிள்ளைகளை அடித்து பிடிச்சி சாப்பிடணும். அப்படி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஸ்வீட்டை நம்பி நாங்கள் சாப்பிடுவோம். பார்த்தீங்களா, நான் செய்யும் போது 2-3 சாப்பிடுறேன், அப்படி டேஸ்டியாக இருந்துச்சுங்க. பார்த்தீங்களா, சீனியே சேர்க்கல தானே, இதுக்கு வந்து முழுக்க சர்க்கரை தான் சேர்த்துருக்கு. நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா மற்ற சர்க்கரையை கூட நீங்கள் குட்டி குட்டியாக நல்லா அரிஞ்சு இந்த கேரட் சூவை அதில் துருவிட்டு மிக்சியில் அடித்து போட்டு சேர்க்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன், அது இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. முடியுது, சூப்பராக இருக்கல, இந்த மாதிரி இருக்குது நண்பர்கள். இங்கே வேறு லெவலாக இருக்குது, கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட எள்ளுப்பா மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம். என்ன, எள்ளுப்பாக்கு வந்து உளுத்தமா எல்லாம் சேர்ப்போம். இது இன்னும் ஒரு சுவையாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு எள்ளை மட்டும்தான் வேண்டணும். அதுக்கு பிறகு சர்க்கரை தேங்காய்ப்பை வச்சு சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் கூட, பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரியா, இந்த அரைவாசி எல்லாம் முழுசாக போடுறோம் நாங்கள். அந்த அப்படி சாப்பிடும்போது அந்த எள்ளும் கடிபடைக்க செம்மையாக இருக்குது தெரியுமா, நச்சுன்னு இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களோ அதுக்கு பிறகு விட்டவே மாட்டீங்க நண்பர்களே. சரியா, என்ன பேர் சொன்னானா, தலைக்கரளி. சிங்கள பேர் மட்டும் வரதில்லை நண்பர்களே. சரியா, செசாம் ரோல்ஸ். இவர் இங்கிலீஷில் சொல்கிறாரா, தமிழில் சொல்ல போனோம்டா எள்ளு ரோல்ஸ். என்ன, அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம். இதே மாதிரி செஞ்சு கடைகளுக்கு போட்டிங்கன்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த புது வருடத்துக்கு கண்டிப்பாக செய்யுங்க. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதை வச்சு செம்மையாக சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுடா, நல்லா இருக்குது.